ஒரு காலத்தில் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் மற்றும் அவரது ஆயர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை வரும்போது அவர்கள் மழை கடவுள் இந்திரனுக்கு பூஜை செய்து வந்தனர். இந்திரன் மகிழ்ச்சியடைந்தால் நல்ல மழை பொழிவதாகவும் பயிர்கள் செழிக்கும் என்றும் அவர்கள் நம்பினார்கள். ஆகவே அனைவரும் அழகான உடைகள், இனிப்புகள், பூக்கள், பலகாரங்கள் போன்றவற்றை தயாரித்து இந்திரனுக்கு பூஜை செய்தனர். அன்று சிறு குழந்தையாக இருந்த கிருஷ்ணன் இந்த பூஜையை பார்த்தார். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. தன் தந்தை நந்தகோபரிடம், நாம் ஏன் இந்திரனுக்கு பூஜை செய்கிறோம்? மழை பொழிவது அவரது கடமை அல்லவா? समय कब रंग बदलता है ये कोई नहीं जानता, क्योंकि प्रभु श्री राम को जिस रात राज्य मिलने वाला था सुबह वनवास मिल गया। मृत्यु का घाव उतना भी बड़ा नहीं होता जितना अपमान का होता है। झगड़ा कर लो या कुछ भी कर लो, मगर किसी को बेइज्जत मत करो। पिता के द्वारा डांटा गया पुत्र, गुरु के द्वारा डांटा गया शिष्य और सोनार के द्वारा पीटा गया सोना, ये सब आभूषण ही बनते हैं। जो व्यक्ति हर वक्त दुख का रोना रोता है, उसके द्वार पर खड़ा सुख बाहर से ही लौट जाता है। मनुष्य ने कितना कुछ सीखा है ये उसके प्रमाण पत्र से पता चलता है, लेकिन उसने कितना कुछ समझा है ये उसके संस्कारों से पता चलता है। मैदान में हारा हुआ इंसान जीत सकता है, लेकिन मन से हारा हुआ इंसान कभी नहीं जीत सकता। श्री कृष्ण को सच्चे मन से मानने वाले कमेंट में लिखे राधे राधे। அன்பான நண்பர்களே, இன்று நாம் கிருஷ்ணன் பகவானின் அற்புதமான கதைகளில் அவர்களை காண போகிறோம். பயப்பட வேண்டாம், நான் உங்களை இந்த கதையில் கிருஷ்ணன் எப்படி ஒரு சிறிய குழந்தையாக இருந்தபோது மலையை தனது ஒரு சிறிய விரலால் தூக்கினார், கோபத்திலிருந்து மலையை காப்பாற்றினார் என்பதை காணலாம். அதன் கீழ் அனைவரும் புகலிடம் நம்பிக்கை 7 நாட்கள் தொடர்ந்து நன்றி உணர்வு பற்றிய இடி மின்னல் அனைத்தும் வந்தாலும் கிருஷ்ணன் தனது விரலால் மலையை தூக்கி அனைவரையும் பாதுகாத்தார். இந்த நிகழ்வைக் கண்ட இந்திரன் தன் தவறை உணர்ந்து கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டார். கிருஷ்ணன் மலையை தாங்கியதால் அவர் கோவர்தனன் என்றும் அந்த மலை கோவர்தன மலை என்றும் பெயர் பெற்றது. இந்த கதை நமக்கு நம்பிக்கை, தியாகம் மற்றும் கடமை உணர்வு பற்றிய பாடம் கற்பிக்கிறது. நாம் நமது கடமைகளை நேர்மையாகவும் தன்னலமின்றியும் செய்ய வேண்டும் என்று இக்கதை எடுத்துரைக்கிறது.